ஹலோ நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? விஷ் ஹாப்பி நியூ இயர் 2025 எல்லாருக்கும் நல்லபடியாக நானே சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். அதாவது இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் வந்து 2 பேர் தரிசனம் கிடைக்கணும்னு நாங்கள் வந்திருக்கோம். முதல் ஆள் நம்ம யாருன்னு தெரியும், ரெண்டாவது ஆளும் நான் யாருன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு தரிசனம் யாருன்னு சொல்லியிருந்தேன். அவர் யாரும் இல்லை, நம்ம நவபாசன் முருகர் தான். அவர்கிட்ட ஒரு தரிசனம் வாங்கிட்டு வச்சுக்கோங்களேன். இந்த வருஷம் நல்லபடியாக எனக்கு நான் வேண்டிக்கிறேன், உங்களுக்கும் சேர்த்து நான் வேண்டிக்கிறேன். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவரை பார்த்துட்டு தான் எல்லா வேலையும் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் பார்த்தா வந்துட்டுருக்கோம். இப்போ அடுத்தது ஒருத்தரை பார்க்கணும், ஒருத்தவங்க தரிசனம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம வருங்கால சிஎம் தான். கைஸ், இப்போ கரெக்டாக எங்கே போய்ட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கமலா தேட்டரில் மாஸ்டர் படம் பார்க்க தான் போய்ட்டுருக்கோம். இது 2025 ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்பெஷல் ஷோ மாதிரி. ஸோ நேற்று நைட்டே வந்து போயிருக்க வேண்டியது, பல காரணங்கள்னால போக முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ அதான் இன்றைக்கி மார்னிங் ஷோ வந்து போயிட்டுருக்கோம். சும்மாவே சொல்ல தேவையில்லைங்க, கமலா தேட்டரில் வந்து நார்மலாக எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் கூட்டமாக இருக்கும். அது ரீரிலீஸ் பண்ண படத்துக்கு சொல்லவே தேவையில்லை, அதனாலே ஃபேன்ஸ் இருப்பாங்க. அண்ணன் படம் வருது, படம் எப்படி பார்க்க முடியும் சொல்லிட்டு அதுதான் நாங்கள் படம் பார்க்க போயிட்டுருக்கோம். போகிற வரை நிறைய தடைகள் வந்தாலும் அது மீறி நாங்கள் போய் படம் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி காலைல முடிவு பண்ணுது. இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு விலாகு. நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. மேலும் மேலும் நாங்கள் பண்ணுறது நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விலாக் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். மோஸ்ட்டாக நிறைய பட்ஜெட்டாக தான் நிறைய பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா வச்சு. ஏன்னா நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் ரீசனை வந்து பட்ஜெட்டு தான் சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் இல்லாமல் எப்படி ட்ராவல் பண்ண முடியும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எப்படி ட்ராவல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் அதுக்கோசம் தான் வந்து இந்த சேனலே ஓப்பன் பண்ணுது. முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ண வைப்பேன். நான் நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ண ஆசை இருக்குது, ஆனால் அவங்களால வந்து போக முடியலன்னு பார்த்தீங்கன்னா மணி தான் ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்குது. ஸோ ட்ராவல் பண்ணணுன்னா மணி வந்து தேவை தான், ஆனால் வந்து ரொம்ப அதிகமாகலாம் தேவை கிடையாது. ட்ராவல்னாலே என்ன பண்ண நிறைய பேர் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறது, உங்களுக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய பேர் பேக்கேஜ் புக் பண்ணிட்டு அவங்களுக்கு போகிறாங்க. அது வந்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறது வேஸ்ட்டு. எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ மெமரிஸ் க்ரியேட் ஆகும். உண்மையாலே ஒரு பேக்கேஜில் போனீங்கன்னா அவங்க வந்து இவங்க ஏதாவது இது இருக்குப்பா, அங்கங்கே அது இருக்குப்பான்னு சொல்லிட்டு காட்டிட்டு போயிடுவாங்க. அதை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் எதுவும் எக்ஸ்ப்ளோரும் பண்ண முடியாது. நீங்களே ஓனாக போனாலும் கொஞ்ச நாள் நாலேஜ் வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆனால் வந்து இது மாதிரி பேக்கேஜ் வச்சு போகிறத வந்து அவாய்ட் பண்ணுறேன். நானும் ஃபஸ்ட்டு பேக்கேஜ் வச்சு தான் போயிட்டு இருந்தேன். எனக்கு வந்து அப்புறம் நம்ம எத்தனை நாள் தானே பேக்கேஜில் போகிறது, நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தோம். உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திடுங்க. ஏன்னா நான் போடுற ஒரு வீடியோவும் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் தான் உங்களுக்கு காட்டும். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா கமலா சினிமாஸ் வந்தாச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் மாஸ்டர் படம் வந்து பார்த்திங்கன்னா விக்னேஸ்வரா தேட்டர்லேயே டிஎஃப்எஸ்ஓ பார்த்தேன். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா கத்திட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபேன்ஸோடு பார்த்து அது ஒரு தனி ஒரு வைப் இருக்குது. சரி, நம்ம வந்து இந்த நியூ இயர் இதுவும் சரி தளபதி படம் எதுனா ஒன்று ரிலீஸ் ஆகாது, ரீரிலீஸ் பண்ண மாட்டாங்களான்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். அப்படின்னு பார்த்து கரெக்டாக கமலா சினிமாஸில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் படம் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. நிறைய வாட்டி டிவிலே போட்டாங்க, சரி எல்லாத்துலேயும் பார்த்து, ஆன்லைன்லேயே பார்த்தாச்சு, ஓடிடியில் பார்த்து, எல்லாமே பார்த்தாச்சு. பட் இருந்தாலும் வந்து அது தேட்டரில் பார்க்குறதுன்னு ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி சுகம் தான். அது எந்த படமாக இருந்தாலும் சரி, படம் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க, என்ன படம் அவங்களுக்கு லைவாக காட்டுறாங்க எல்லாமே காய்ஸ். வந்து கமலா தேட்டரில் வந்து ஒரு பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வெனஸ்டே அப்போ வந்தீங்கன்னா எந்த ஷோ வந்து போனாலும் வந்து 99 ருபீஸ் தான். ப்ளஸ் வந்து இங்கே பாப்கார்னோட ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து இருக்கிறதுல இங்கே சரௌண்டிங்கில் தேட்டர்லேயே இங்கே தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ கமலா தேட்டர் வந்தீங்கன்னா நல்லா வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஒரு படத்தை பார்த்துட்டு நல்லா வைப் பண்ணிட்டு போங்க. இப்போ தான் வந்துட்டு இருக்கு உள்ள படம் வந்து பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆனால் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது, கூட்டம் நிறையா இருக்குது.
இந்த 2025 நியூ இயரை ஸ்டார்ட் பண்ணும்போது தளபதி படத்தோட தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதனாலதான் மாஸ்டர் போட்டோம். எப்படி இருக்கு வாய்ப்பு? நல்லா இருக்கா? கண்டிப்பா இந்த வருஷம் தளபதி 69 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன ரீ ரிலீஸ் நிறைய பேர் கேட்டீங்க. சச்சின் படம் தான் தளபதியோட 69 படத்தை நான் சொன்ன மாதிரி ரீ ரிலீஸ் பண்ணியே என்ஜாய் பண்ணுவேன். இப்போ ஒன்ஸ் மோர் பார்த்து வாய்ப்பு பண்ணலாம். கைஸ் இப்போ தான் படம் முடிஞ்சது, அப்படியே தேட்டர் வெளியில் இருக்கும். படம் வந்து தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரீ ரிலீஸ் மாதிரி தெரியல, எல்லாருமே வந்து நல்லா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. ஒன்ஸ் அகேன் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நியூ இயர் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல்.